சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. அண்மை செய்தி. கோவையில் சாலையில் நடந்து சென்ற ஒரு பெண் காரில் கடத்தப்படுவது போன்ற சிசிடிவி காட்சிகள் செய்திகளில் வந்து உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்த 4.5 ஆண்டுகளில் பெண்கள் பாதுகாப்பை முற்றிலுமாக காம்ப்ரமைஸ் செய்து உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்தி வெளியான 3வது நாளே கோவையில் பெண் கடத்தப்படும் சிசிடிவி காட்சி வெளியாவது திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு காவல்துறை மீது பயம் இல்லை என்பதை காட்டுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இத்தகைய திமுக அரசை பெண்களுக்கான அரசு என்று கூறுவதற்கு முதல்வர் ஸ்டாலினும் அவரது மகனும் வெட்கப்பட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார். தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியதற்கு முதல்வர் ஸ்டாலின் தலைகுனிய வேண்டாமா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை செய்தி. கோவையில் சாலையில் நடந்து சென்ற ஒரு பெண் காரில் கடத்தப்படுவது போன்ற சிசிடிவி காட்சிகள் செய்திகளில் வந்து உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்த 4.5 ஆண்டுகளில் பெண்கள் பாதுகாப்பை முற்றிலுமாக காம்ப்ரமைஸ் செய்து உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்தி வெளியான 3வது நாளே கோவையில் பெண் கடத்தப்படும் சிசிடிவி காட்சி வெளியாவது திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு காவல்துறை மீது பயம் இல்லை என்பதை காட்டுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இத்தகைய திமுக அரசை பெண்களுக்கான அரசு என்று கூறுவதற்கு முதல்வர் ஸ்டாலினும் அவரது மகனும் வெட்கப்பட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார். தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியதற்கு முதல்வர் ஸ்டாலின் தலைகுனிய வேண்டாமா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை செய்தி. கோவையில் சாலையில் நடந்து சென்ற ஒரு பெண் காரில் கடத்தப்படுவது போன்ற சிசிடிவி காட்சிகள் செய்திகளில் வந்து உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்த 4.5 ஆண்டுகளில் பெண்கள் பாதுகாப்பை முற்றிலுமாக காம்ப்ரமைஸ் செய்து உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்தி வெளியான 3வது நாளே கோவையில் பெண் கடத்தப்படும் சிசிடிவி காட்சி வெளியாவது திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு காவல்துறை மீது பயம் இல்லை என்பதை காட்டுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இத்தகைய திமுக அரசை பெண்களுக்கான அரசு என்று கூறுவதற்கு முதல்வர் ஸ்டாலினும் அவரது மகனும் வெட்கப்பட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார். தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியதற்கு முதல்வர் ஸ்டாலின் தலைகுனிய வேண்டாமா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார்.